அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இப்போ நம்ம ஷபானுடைய இறுதி நாட்களில் நம்ம இருக்கிறோம். அதாவது ஷபானுடைய மாதம் என்பது ரசூலுல்லாவுடைய மாதம். இந்த மாதத்தில் நம்ம அதிகமான ஸலவாத் ஓதணும். இது நாள் வரைக்கும் ஸலவாத் ஓதாதவங்க கூட இந்த கடைசி நாட்களில் ஸலவாத் ஓதி நன்மை பெற்றுக்கோங்க. ஒரு அற்புதமான ஸலவாத்து தான் இது. இந்த ஸலவாத் ஓதுறதில் எத்தனை சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்குறான் என்கின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சிலதை மட்டும் நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம ஸலவாத் ஓதுனோன்னா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பிரியமானதாக இருக்குது. அல்லாஹுடைய அன்பு கிடச்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ சோதனைகள் இருந்தாலும் அல்லாஹுடைய நம்பிக்கையில் நம்ம இருக்கலாம். எல்லா சோதனைகளும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். நம்மளுக்காக வானவர்களை அல்லாஹ் நியமிக்கிறான். நம்மளுக்காக துவா செய்வாங்க. நம்மளுடைய ரிசுக்கு விருத்தியாகும். ரசூலுல்லாவுடைய சிபாரிசு நம்மளுக்கு கிடைக்கிது. நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் தூரமாக்கிடுவான் இந்த திக்ரு ஓதுறது மூலமாக. இந்த அற்புதமான திக்ரு என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்துக வ ரசூலுக ஸல்லி அலா முஹ்மினீன வல் முஃமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இதோடைய பொருள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வே உமது அடியாரும் தூதருமான முஹம்மதுவே மேலும் முஃமினான ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தை பொழிவாயாக. இந்த ஒரு ஸலவாத்தை 27 தடவை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் கையேந்தனா அந்த கையை வெறுங்காயாக விடவே மாட்டானா. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்காகவும் இதில் துவா கேட்குறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுடைய துவாங்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நம்ம இதை ஓதக்கூடியவங்களாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.